வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேருங்க ஐயா? வெங்கடேசன். நீங்க என்ன தொழில் பாக்குறீங்க? கொல்லு பற்றாக்குறது. நல்லா சிறப்பா போயிட்டு இருக்காங்க ஐயா. உங்களுக்கு போயிட்டு பயிற்சி கொடுத்துருக்கீங்களா? பயிற்சி காசிராம் ஐயா நமக்கு இந்த பட்டையை வச்சு கொடுத்து ஒரு 5-6 பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். கத்துக்கிட்டவங்க வந்து உங்க கூட வேலை பாக்குறாங்களா வெளியில? இல்லை, வெளியில் போய் நானே போய் பட்டை வச்சு கொடுத்து அவங்க நல்ல மாதிரி. சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. நீங்க வந்து என்னென்ன வேலை பாக்குறீங்க, என்னென்ன செய்யறீங்க? இங்கே வந்து அருவா, மம்பட்டி, களைக்கொட்டு, பில்லருவா, கதிரை இருக்கிற அருவா, வண்டி வேலை, சிறப்புங்க. அனைத்து வேலையும் ஓரளவு எனக்கு தெரியும். போட்டு சம்மந்தமான வேலையும் தெரியும். போட்டு சம்மந்த வேலையும் செய்வீங்க. அப்போ உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும். நீங்க எப்படி யார் மூலியமா இங்கே வந்தீங்க? ஐயா காசிராம் ஐயா மூலியமா. அவங்க தான் வந்து ஆச்சு வந்து பட்டை கட்டி கொடுத்து பட்டையை வச்சு கொடுத்தாங்க. சரி, சிறப்பாக போயிட்டு இருக்கா உங்களுக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்கு. கஸ்டமர்லாம் உங்களுக்கு வராங்களா? நிறைய பேர் கஸ்டமர்லாம் நிறையா வந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து பொருள் அடிச்சுட்டு போனவங்கலாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாங்கய்யா? எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. தொழிலை பற்றி எப்படின்னா, இந்த தொழில் தான் உலகாணி கொழுன்னு பேர் இருக்கு. இது பேர் உலகாணி கொழுன்னு பேர். அதாவது உடையாரும் கொள்ளரும் இல்லைன்னா அது ஊரே இல்லைன்னு சொன்ன காலம் உண்டு. இப்போ அந்த காலம் திரும்ப வரும் போல தெரியுது. ஆமா, எல்லாருக்கும் பயனுள்ளதா பொருள் தானே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. காலங்காலமா இது தொடர்ந்துட்டு தானே இருக்கும். சிறப்புங்கய்யா. இங்கேருந்து தான் உற்பத்தி ஆனது. கம்பெனிலாம் இதை பார்த்துட்டு போய் தான் வேறு கம்பெனிலாம் பெருசாகுது. சூப்பர். கொல்லுப்பட்டையிலேருந்து தான் உற்பத்தி அது. ஆரம்பத்தில் கொல்லுப்பட்டையும் வேளாறு இல்லைன்னா குடும்பம் பண்ண முடியாதுன்னு சொல்ல காலம்லாம் உண்டு. எனக்கு தெரிய சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு போயிருக்கு. அது திரும்பவும் கொண்டு வரணுங்கிற ஆசை நமது காசிராம் ஐயா அவர்கள் ரொம்ப நல்ல முறையில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே இந்த குடிசெல்லாம் அமைச்சு கொடுத்து இந்த பொருள்லாம் அவங்களே விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் நீங்க செஞ்சு தரீங்க. என்னென்ன வகைகளுங்க ஐயா இருக்குது? அதாவது நம்ம ஸ்டீல் பட்டை வாங்கி இந்த கதிர அருவா அதில் அடிக்கணும். பில்லருவெல்லாம் அதே மாதிரி தான். இந்த டாட்டாசி பட்டையில் அருவா அடிக்கிறது உண்டு. லாரி பட்டையில் தறி அடிக்கிறது உண்டு. எல்லாம் ஒரிஜினல் பட்டை வாங்கி தான் அடிக்கிறது. விவசாயத்துக்கு அனைத்து செஞ்சு கொடுக்குறேன். பொருட்கள் அனைத்தும் நீங்க செஞ்சு தரீங்க. மம்முட்டிலாம் செய்யறாங்க. ஸோ அதுக்கு உள்ள இரும்பு பொருட்கள்லாம் என்ன தரம் இருக்கு? அது மம்பட்டி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து காம்பு பாட்டி அதுக்கு பூனை போட்டு மறுபடியும் கொடுக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் மம்பட்டிலாம் அடித்து தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா காலத்துலாம் வந்து மம்பட்டி வந்து அடித்து தான் கொடுத்துருக்காங்க. வந்து இப்போ நவீன காலம் வந்தோடனே அவங்க கடையில் வாங்கி காம்பு மாட்டி பூனை மாட்டி கொத்து கொடுக்கும். இப்போல்லாம் வந்து அறுப்புங்கும்போது எல்லாம் வண்டியாக போயிடுச்சு, மிஷினாக போயிடுச்சு. உங்களுக்கு அந்த பழைய நினைவு கொண்டு வர மாதிரி அந்த அருவாளுக்கெல்லாம் அடிக்க வராங்க. உங்ககிட்ட வாங்கிட்டு போறாங்களா? எத்தனை கருவி வந்தாலும் இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் கதிர தான் இருக்கும். கதிர இருக்கிறதுக்கு உங்கள் வந்து வருவாங்க. சரி, மகிழ்ச்சிங்க. அருவாள்ல என்னென்ன மாதிரி வகை? அருவாள்ல என்னென்ன வகையான அருவாள்கள் இருக்கு? அருவாள்ல பல விதமான அருவா இருக்குது. அருவா வெட்டு அருவா இருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கு மரம் ஏறுறதுக்குன்னு ஒரு அருவா உண்டு. தென்னை மரம் தேங்காய் பறிக்கிறதுக்கு ஒரு அருவா உண்டு. தேங்காய் வெட்டுறதுக்குன்னு ஒரு அருவா உண்டு. மட்டை வெட்டுறதுக்குன்னு ஒரு அருவா உண்டு. புல்லா இருக்கிறதுன்னு புல் அருவா உண்டு. அதுமாதிரி கதிரை இருக்கிறதுக்கு கதிர அருவா உண்டு. இப்போ மூங்கி மரம் கண்ணு வடிக்கணும்னா அதுக்காக நல்ல வெயிட்டாக கனமான அருவாலும் உண்டு. வாழைக்காய் இருக்கணும்னா அதுக்காக சின்ன கத்தியாக அடிக்கிறது உண்டு. பல விதமான கத்தியும் அடிக்க எனக்கு தெரியும். அடித்து கொடுத்துட்டு தான் இருக்கும். பல வகையான அருவாக்கள் எல்லாமே நீங்க செய்யறீங்க. சரிங்க. இப்பெல்லாம் வந்து மிஷின் உலகமா போயிட்டு எதுக்கு எடுத்தாலும் மிஷின் எத்தனை மிஷின் வந்தாலும் நம்மள்ட்ட வேலை நடந்துட்டு தான் இருக்கு. நம்மள வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கு. நீங்க செய்யற பொருட்கள் வந்து சேல்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து வேலை வந்துட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இருக்காங்களா? அருவாலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அருவா, பாறை, மம்பட்டி, கொடாலி, தறி, பில்லருவா அனைத்தும் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போங்க ஐயா, இந்த நீங்க தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்க. இது பரம்பரையா செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறமும் திரும்பி உங்க
பிள்ளைங்க பசங்க பிள்ளைங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க, செய்யறாங்களாங்கய்யா? கற்றுக்கிட்டு தச்சு வேலையும் கற்றுக்குவோம், இதையும் செய்வாங்க. செஞ்சிட்டு இருக்காங்க. நல்ல பாரம்பரியத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. எத்தனை தலைமுறையாங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் 4 தலைமுறையாக இதனால தான். 4 தலைமுறையா? இன்னும் மேலும் மேலும் போட்டினாரு. தொடரணுங்கய்யா. நான், எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா எல்லாருமே இந்த தொழில் தான். ஆனால் நல்லா ஒன்றும் இது விவசாயத்துக்கு அனைத்தும் தேவைப்படுதுல உங்களுக்கு. ஆமாங்கய்யா. அதனால் செஞ்சு கொடுத்தா இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாதுல்ல. விவசாயம் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்கய்யா. சாதாரண வீடுன்னு இருந்துன்னா ஒரு அருவாமனையாவது இருக்கும். ஒரு தேங்காய் உடைக்கணும்னா ஒரு கத்தியாவது வேணும். அந்த அடுப்பு ஊதணுன்னாக்கா ஒரு பைப்பாவது வேணும். அது மாதிரி ஆடும் எல்லாம் வேலையெல்லாம் ஒன்றும் குறையில ஒன்றும் நடந்துட்டு தான் இருக்கு. எந்த இடத்துல பார்த்தா உங்க பொருள் இல்லாம விவசாய வேலை பார்க்க முடியாது. ஒன்றும் பார்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பைப்பு வச்சுருந்தோம்னா அதுக்கு கயட்டது ஒரு வெட்டுரும்பாவது அடித்து கொடுத்தா தான் கயட்ட முடியும். இப்போ சாதாரணமாக இப்போ கொத்தனார் இருக்காங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு செவரை உடைக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு உளி அடித்து கொடுக்காம அவங்க போய் கையால் நோண்ட முடியும். அது மாதிரி கரணை கொண்டு அடித்து கொடுக்க செய்வீங்க. கொள்ளு கொட்டுறங்கிறது வந்து ஒரு அனைத்து பொருளும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு குடும்பம்னு இருந்தால் அதுக்கு அனைத்தும் வேணும். பாறை வேணும், மம்புட்டி வேணும், களைக்கொட்டு வேணும், அருவா வேணும், பில்லருவா வேணும், அனைத்து ஜாமானும் கொள்ளுக்கொட்டையிலேருந்து தான் அடித்து பண்ணுறாங்க. நல்லா வேலை நடந்துட்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதோட அப்புறம் எங்கள் ஐயா காசிராம் ஐயா நீ உங்கள் தொழிலை இப்படியே பரப்பி விடணும், 4 பேர் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு முழு ஆசை. நான் ஐயாக்கிட்ட கேட்டேன், நாங்கள் ஐயா நான் தானே சம்பாதிக்கிற ஆளுங்க ஐயான்னு. காசை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, இதை பற்றி வர்றவங்களுக்கு நல்ல விதமாக பயிற்சி கொடுக்கணும். வேறு காசை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டான்ட்டாங்க. நானும் இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட ஒன்றும் காசு சம்மந்தமாக எதுவும் கேட்கறதும் கிடையாது. வேலையை கற்றுக் கொடுக்குறது தான் குறிக்கோள். அதுக்காக தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். வேலையை கற்றுக் கொடுத்து நம்மளால ஒரு 4 பேர் நல்ல விதமாக வந்தால் நமக்கு பெருமை, ஐயாவுக்கும் அதோட பெருமை. நீங்கள் மனைவி நிறைவோட தானே செஞ்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் மன நிம்மதியோட. அதாவது எப்படின்னா வந்த அன்னைக்கே நான் கேட்டேன், நாங்கள் ஐயா எனக்கு சரியாக வருமாங்கன்னு கேட்டேன். காசை பற்றி கவலைப்படக்கூடாது, வேலையை கற்றுக் கொடுத்துருங்க. கற்றுக் கொடுத்து உங்களால் ஒரு 4 பேருக்கு வேலையை கற்றுக் கொடுத்து அதுதாங்க பெருமை. அது இது நல்ல விதமாக கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதோட நான் ஐயா சொன்னது மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். சரிங்க, மகிழ்ச்சிங்கய்யா உங்களை சந்திச்சதுக்கு. சரிங்க.